சிறப்பு சார்பியல் கோட்பாடு, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. மனிதகுல வரலாற்றில் மாபெரும் சிந்தனையாளர்களில் ஒருவரும் தன்னிகரற்ற இயற்பியல் அறிஞருமான ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1905 முதலாக சிறப்பு சார்பியல் கோட்பாட்டை முன்மொழிந்தார். இக்கோட்பாடு வெளி, ஸ்பேஸ் மற்றும் காலம், டைம் ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பை நிறுவியது. ஐன்ஸ்டீனுக்கு முன்பு வரை வெளி மற்றும் காலம் ஆகிய இரண்டும் தனித்தனியானவை என்றும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பற்றவை என்றும் கருதப்பட்டு வந்தன. சுவிஸ் காப்புரிமை அலுவலகத்தில் தொழில்நுட்ப உதவி பரிசோதனையாளராக பணியாற்றிய 26 வயதான ஐன்ஸ்டைன் முன்மொழிந்த 3 முக்கியமான கண்டுபிடிப்புகள் இயற்பியல் உலகையே புரட்டி போட்டது. ஐசக் நியூட்டனுடன் முடிந்துவிட்டதாக கருதப்பட்ட இயற்பியல் புரட்சியின் சகாப்தம் ஐன்ஸ்டீனால் தலைகீழாகி போனது. ஒளியின் வேகம் குறித்து இயற்பியலில் நிலவிய கருத்து மோதல்களுக்கு காலம், டைம், வெளி, ஸ்பேஸ், நிறை, மாஸ் என மூன்றுக்கும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்ற புரிதல் தான் தீர்வாகும் என ஐன்ஸ்டீன் விளக்கினார். இதுவே சிறப்பு சார்பியல் கோட்பாடு, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தோன்ற அடிப்படையாக இருந்தது. பிரபஞ்சத்தில் சாத்தியமான அதீத வேகமான ஒளியின் வேகத்திற்கு நெருக்கமான வேகத்தில் செல்லும் பொழுது பொருளின் நீளம் குறைவதுடன் காலம் குறைவதையும் ஐன்ஸ்டீன் கணக்கிட்டார். மேலும் அந்த அதீத வேகத்தில் செல்லும் பொருளின் நிறை அதிகரிக்கும் என்பதையும் கணக்கீடு மூலம் ஐன்ஸ்டீன் விளக்கினார். ஒளியின் திசைவேகம் வெற்றிடத்தில் மாறாது என்ற நிபந்தனையுடனேயே தனது சிறப்பு சார்பியல் கோட்பாட்டை ஐன்ஸ்டீன் முன்மொழிந்தார். சரி, இனி சிறப்பு சார்பியல் கோட்பாட்டை பற்றி சற்று விளக்கமாக காண்போம். பூமியில் நின்று கொண்டிருக்கும் ஒருவர் ஒரு பந்தை கீழே விடுகிறார். அது செங்குத்தாக கீழே ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தரையை அடைகிறது. அவர் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஒரு ட்ரெயினில் ஏறுகிறார். அங்கும் இதே போன்று ஒரு பந்தை கீழே விடுகிறார். அந்த பந்தும் செங்குத்தாக கீழே ட்ரெயினின் தரையை அடைகிறது. அவர் அடுத்ததாக கப்பலில் பயணம் செய்கிறார். இயங்கும் கப்பலில் நின்று கொண்டு மறுபடியும் அதே போன்று ஒரு பந்தை விடுகிறார். அங்கும் அந்த பந்து கப்பலின் தரையை அடைகிறது. கடைசியாக அவர் விமானத்தில் பயணம் செய்கிறார். பறக்கும் விமானத்தில் நின்று கொண்டு மறுபடியும் இதே போன்ற ஒரு பந்தை கீழே விடுகிறார். அங்கும் பந்து செங்குத்தாக கீழே விமானத்தின் தரையை அடைகிறது. இந்த 4 இடங்களிலும் பந்து தரையை அடைவதில் எந்த வேறுபாடும் இல்லை. இயங்கும் ஊர்திக்கு ஏற்ப பந்து பின்னோக்கி விழவும் இல்லை. மேலும் பூமியின் தரையில் ஒரு பந்தை அடித்தால் அந்த பந்து எவ்வாறு மேலே எழும்புகிறதோ அவ்வாறே ஓடும் ட்ரெயினினுள் அதன் தரையில் ஒரு பந்தை அடித்தாலும் மேலே எழும்புகிறது. இங்கும் மாற்றமில்லை. இவற்றையே சார்பியல் கோட்பாடுடன் இணைத்து விளக்கம் தந்தார் ஐன்ஸ்டீன். ஒரு பொருள் சீரான இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொருளில் செயல்படும் இயக்க விதிகள், அதாவது லா ஆஃப் மெக்கானிக்ஸ் மட்டும் மாறாமல் ஒரே மாதிரியாக செயல்படுகின்றன என்பது மட்டுமன்று, இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளில் செயல்படும் அனைத்து இயற்பியல் விதிகளும் மாறாமல் ஒன்று போன்றே செயல்படுகின்றன என்றார். இதுவே சார்பியல் கோட்பாட்டின் ஒரு அடிப்படையாகும். மேலும் இரு அமைப்புகள் ஒரே சீரான வேகத்தில் இயங்கும்போது ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. ஒன்றுக்கொண்டு தொடர்பும் இருக்கும்போது இரண்டுக்கும் இயற்பியல் விதிகள் ஒன்றே. சீரான வேகம், யூனிஃபார்ம் மோஷன் என்பது இயங்கும் அப்பொருளினுடைய வேகமும் திசையும் மாறாது இருக்கின்றன என்பதாகும். அதாவது ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ஆர் கான்ஸ்டன்ட். சார்பியல் கோட்பாட்டை வேறு வகையில் எளிதாக கூறினால், பொருட்களை உற்று நோக்கும் அல்லது ஆயும் ஒவ்வொருவரும் அங்கே இயற்கையின் ஒரே மாதிரியான விதிகளை காண்கின்றனர். Every observer sees the same laws of nature. இதற்கான ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். காரில் செல்லும் ஒருவர் காரின் வெளியே ஒரு பொருளை கீழே போடுகிறார். அதை அக்கார் செல்லும் பாதையின் பக்கத்தில் நின்று கொண்டு மற்றொருவர் பார்க்கிறார். இப்போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் நிலையில் இருந்து கொண்டு அப்பொருள் தரையில் விழுவதை காண்கின்றனர். அப்பொருள் விழுந்ததை பார்த்த இருவரும் அப்பொருள் விழுந்த நிகழ்ச்சியை வெவ்வேறான முறையில் விளக்குகின்றனர். ஆனால் அவர்கள் தரும் விளக்கம் வேறுபட்டு இருப்பினும் அப்பொருள் விழுவதற்கான காரணமாக அமைந்த விதி ஒன்றே. பூமியில் நிகழும் ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஒளியின் திசைவேகம்
மாறாது என்பது உண்மையெனில் அந்த விதி சூரியனுக்கும் மற்ற விண்மீன்களுக்கும் மாறாததாக இருக்க வேண்டும். ஒளியின் திசை வேகத்தை உற்று நோக்குபவர், அதாவது அப்சர்வர், விண்வெளியில் எந்த இடத்தில் இருந்தாலும், எவ்வளவு வேகத்தில் பயணம் செய்தாலும், எந்த திசையில் சென்றாலும் அவர் ஒளியின் திசை வேகத்தை கணக்கிட பயன்படுத்தும் கருவிகள் ஒரே விடையை தான் கொடுக்கும் என்றும் இயற்பியல் விதிகளும் மாறாதனாகவே இருக்கும் என்றார் ஐன்ஸ்டைன். வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் இருக்கும் என்றும் அது பிரபஞ்ச மாறிலி, அதாவது யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் என்றார். பூமியில் ஒளியின் திசை வேகத்தை காணும் ஒருவர் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அல்லது அவர் நோக்கும் ஒளியை உண்டாக்கும் பொருள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் ஒளியின் திசை வேகம் மாறுவதில்லை என்பதை முன்னமே மெய்ப்பித்து விட்டனர். ஐன்ஸ்டீனுக்கு ஈடாக கருதப்படும் இயற்பியலாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் சிறப்பு சார்பியல் கோட்பாட்டை பற்றி கூறியுள்ள கருத்துக்களை காண்போம். ஒரு தேசத்தின் சட்டங்கள் அந்த தேசத்தினுள் மட்டும் செயல்படுகின்றன. ஆனால் இயற்பியல் விதிகளோ, அதாவது லா ஆஃப் பிசிக்ஸ், பிரிட்டனிலும் ஐக்கிய அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் ஏன் எந்த நாடாக இருந்தாலும் அவற்றுக்குரிய முறையில் தான் செயல்படுகின்றன. அவற்றில் மாற்றம் ஏதும் இல்லை. இயற்பியல் விதிகள் செவ்வாய் கோள்களிலும் விண்மீன் கூட்டங்களிலும் ஒரே மாதிரியாக தான் செயல்படுகின்றன. ஆனால் அது மட்டுமன்று, நாம் எவ்வளவு வேகத்தில் இயங்குகிறோம் என்பதை கணக்கில் கொள்ளாமல் இயற்பியல் விதிகள் ஒரே மாதிரியாக மாறாமல் இருக்கின்றன, செயல்படுகின்றன. ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கும் ஒருவருக்கு இயற்பியல் விதிகள் எப்படி இருக்கின்றனவோ, அமைகின்றனவோ அல்லது செயல்படுகின்றனவோ அவ்வாறே அதிவேக ரயிலிலும், அதாவது புல்லட் ட்ரெயினாக இருப்பினும் ஜெட் விமானமாக இருப்பினும் அங்கும் இயற்பியல் விதிகள் ஒரே மாதிரியாக செயல்படுகின்றன. வினாடிக்கு பல 100 கிலோமீட்டர் வேகத்தில் கதிரவன் பால்வழி மண்டலத்தை, கேலக்சியை சுற்றி வருகின்றது. இவ்வாறு பல விண்பொருட்கள் இயங்குகின்றன. இருப்பினும் இந்த பல்வேறு இயக்கத்தினால் இயற்பியல் விதிகளில் எந்த மாற்றமும் இல்லை, அவை மாறவும் இல்லை. இயக்கத்தை ஆராயும் அனைத்து ஆய்வாளர்களுக்கும், அதாவது அப்சர்வர்களுக்கும் இயற்பியல் விதிகள் செயல்படும் முறை ஒரே மாதிரியானவையே என்கிறார். சார்பியல் கோட்பாட்டை பற்றி விண்வெளி ஆய்வாளர் கார்ல் சேகன் கூறுவது, அனைத்து திசைகளிலும் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கும் விண்மீன்கள் நிறைந்த இப்பிரபஞ்சத்தில் நிலையான, இயங்காத, அதாவது அட் ரெஸ்ட் என்ற இடம் ஒன்று இல்லை. குறிப்பிட்ட இந்த இடத்தில் இருந்து உற்று நோக்கினால் மட்டுமே பிரபஞ்சத்தை சிறப்பாக பார்க்க முடியும் என்று கூறக்கூடிய சிறப்பான ஒரு இடமும் இல்லை. இதுதான் சார்பியல், அதாவது ரிலேட்டிவிட்டி என்ற சொல்லின் பொருள். பிரபஞ்சத்தை உற்று நோக்குபவருக்கு அல்லது காண்பவருக்கு பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு இடமும் சிறந்த இடமே ஆகும். இயற்கையின் விதிகள் எவர் விளக்கினாலும் எடுத்து கூறினாலும் அவ்விதிகள் ஒன்றாகவே இருக்க வேண்டும். விளக்கு முறைகள் வேறுபட்டாலும் விதிகள் வேறுபடாமல் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிறார்.